நான்கும் நானேதான் என்ற சொற்பொழிவு ஆற்றுவதற்காக சிவ பானுமதி அவர்கள். பிஎஸ்சி எம்ஏ பிஎட் படித்த இவர் வட்டார வளர்ச்சி அலுவலராக உத்திரமேரூரில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் 2 நூல்கள் எழுதியிருக்கிறார். சைவம் வளர்த்த தமிழ், வெள்ளித்திரையில் மின்னும் இலக்கியம் என்ற 2 நூல்கள் படைத்திருக்கிறார். கம்பன் கழகம் காஞ்சியிலே பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார். கவியரங்கத்தின் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். திருக்குறள் விருதுகள் பெற்றிருக்கிறார். குறள் நெறி செம்மல் என்றும் குறளாய்வு செம்மல் என்றும் அந்த பட்டங்கள் சொல்லுகின்றன. ஆக அத்தகைய பெருமக்களை இன்று பேசுவதற்கு அழைக்கிறோம். வாருங்கள். நான்கும் நானேதான். 4 என்ற சொல்லே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. 4 மறைகள், 4 திசைகள், 4 மார்க்கங்கள், 4 படைகள், முக்கியமான 4 உறவுகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சிவன் நான்கும் நானேதான் என்பதை ஒவ்வொன்றிலும் எப்படி நிரூபித்து காட்டி இருக்கிறார் என்பதை விளக்குவதற்காகத்தான் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலம் இங்கு நான் கூற வந்திருக்கிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த சிவன், நம் சிவன் எப்படி இந்த 4ஐயும் 4ஆக இருக்கிறார், 4கும் நானேதான் என்று எப்படி காட்டி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மாதாவா, அவர் தாயா யாருக்கு இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். திருச்சியில் தாயுமானவர் சுவாமின்னு சொல்லியிருக்கோம். செவ்வந்திநாதரை தான் தாயுமானவர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு ஏன் அப்படி பேர் வந்தது அப்படின்னா, அங்கே பூம்புகாரில் ரத்னநந்தன்னு ஒரு வணிகன் இருந்தான், ரத்னபதி. அவனுக்கு ஒரு மகள் ரத்னாவதி அப்படின்னு இருந்தான். அவளுக்கு திருமணம் செய்து வைத்தான். அவள் கணவனோடு சேர்ந்து வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்த வேளையில் பிள்ளை பேற்றுக்கு தயாரானாள். நிறை மாதமாக இருந்தாள். சரி, நமக்குடைய இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்குமே அம்மாவுடைய ஞாபகம் வந்துடும். அதனால தான் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அம்மா கையால் சமைச்சு சாப்பிடணும், அம்மா கிட்ட ரொம்ப நாமளும் சீராடணும், நம்ம கவலையெல்லாம் மறந்து அம்மா மடியில் இருக்கணும் அப்படின்லாம் ஒவ்வொரு பெண்ணும் விரும்புவாங்க. அவளுக்கு என்னென்னா அம்மா வீட்டுக்கு போக முடியல, ஆனால் அம்மா வரணும், அம்மா நம்ம கூட இருக்கணும், திருச்சியில் இருக்கணும் அப்படின்னு அவள் விரும்பினா. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய வெள்ளம் வந்துடுச்சு. அவள் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய மாதம் நெருங்க நம்ம அம்மா இன்னும் வரலையே அப்படின்னு கடவுள்கிட்ட செவ்வந்திநாதரை மனமுருகி தினமும் வேண்டனா. உரிய நேரம் கூட அம்மா வரல. ஐயோ அம்மா வரலையே நான் அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அம்மா வந்தாங்க. அவள் கூடவே இருந்தாங்க. இருந்து பிரசவம் பார்த்தாங்க. தாயும் சேயும் நல்ல விதமாக கவனித்து கூட இருந்து வர நேரம் காவிரியில் ஆற்று வெள்ளமும் வடிந்துருச்சு. அவங்க அப்போ பார்த்தா அம்மா சேர்றாங்க. ரத்னாவதிக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. என்னது அம்மா, நான் இப்போ தான் வரேன், வெள்ளம் வந்தது காவிரியில், என்னால் வர முடியலன்னு. அப்போ இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரமாக நம்மளை கவனிச்சது, இவ்வளோ நாளாக நம்ம கூட இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா, இப்படி பார்க்குறதுன்னா 2 அம்மாவா அப்படின்னா, சிவன் மேலே இருந்து பார்வதியோடு இருந்து காட்சி தராங்க. அப்படி ஒரு தாய் உள்ளத்தோடு இருந்திருக்க செய்கிற அளவுக்கு ரொம்ப இரக்கமானவர். அது மனித பிறவிக்கு மட்டும்தான் அப்படி தாயா இருந்திருக்காருன்னா இல்லை, பன்றி குட்டிகளுக்கு கூட தாயா இருந்து முலைப்பால் ஊட்டி இருக்கிறார் சிவன். தந்தையாக அவர் யார் யாருக்கெல்லாம் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதா அவர் யாருக்கு இருந்தார்னா, அன்னையாவும் இருந்தார், தந்தையாவும் இருந்தார். திருஞான சம்பந்தருக்கு அப்போ 3 வயசு குழந்தையா திருஞான சம்பந்தர் இருக்கும் போது அப்பா கோயில் குளத்துல குளிக்க போறாரு. இந்த குழந்தை அடம் பண்ணுது, நானும் தான் வருவேன் உன் கூட, நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லுது. இல்லை நீ வீட்டில் இரு அப்படின்னு சொன்னார். இந்த காலத்து குழந்தைங்க மாதிரி ஞான சம்பந்தரும் இல்லை நான் வருவேன் அப்படின்னாரு. சரின்ட்டு குழந்தைய குளக்கரையில் உட்கார வச்சுட்டு அப்பா குளத்தில் குளிக்க போனார். முங்கி குளிச்சாரு. காணும் அப்பாவை பார்த்தாரு. திடீர்னு அவர் தண்ணிக்குள்ளே போய் மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார். உடனே குழந்தை ஏன் அப்பாவை காணுமே, அப்பா அப்பா அப்படின்னு அதாவது மூழ்கின போன கீழே இருந்த தந்தையை பார்த்து அழலை குழந்தை. மேலே இருந்த கோபுரத்தை பார்த்து அப்பா அப்பா அம்மா அம்மான்னு
ஞானசம்பந்தர் அழறாரு. உடனே அப்போ தாங்க முடியல. அதாவது அவர் தாயுமானவர் தந்தையுமானவர் இருந்தாலும் அவரால் சிவனால் குழந்தை அழறத பொறுத்துக்கவே முடியல. பார்வதி கிட்ட சொல்லி நீ போய் குழந்தைக்கு பால் ஊட்டு அப்படின்னு பொறுப்பான தந்தையாக இருந்து பார்வதி தேவியை குழந்தைக்கு பால் விட்டு அனுப்புகிறாங்க. அந்த ஞானப்பால் குடித்ததால தான் திருஞான சம்பந்தராக இருந்து 3 வயதிலிருந்து அப்புறம் 16 வயதிற்குள்ள அவர் பாடிய பாடல்களோட அளவோ தரமோ தமிழ் இனிமையோ நம்மளால் சொல்லவே முடியாது. அதே போல் எதுவாக இருந்தாலும் ஒரு அப்பா கிட்ட இருக்கிற உரிமையிலேயே கேட்பார் அவர். எதுவாக இருந்தாலும் சரி. அதே போல் குழந்தை கைவலிக்க பாட போதுன்னு ஞான இந்த பொற்றாலம் கொடுத்தாரு. குழந்தை நடக்க போதே அப்படின்ட்டு முத்து சிவிகையை கொடுத்தாரு. குழந்தை வெயில் அழுதுன்ட்டு குழந்தைக்கு ஒரு கொடையை கொடுத்தாரு. இப்படி எல்லாம் ஒரு தந்தை எப்படி பார்த்து பார்த்து செய்வாரோ அது மாதிரி திருஞான சம்பந்தருக்கு தந்தையா சிவன் செஞ்சார். எப்பவுமே தந்தை உறவு தான் சிறந்ததுன்னு நம்ம தாய் தான் எல்லாரையும் கொண்டாடுவோம். தந்தையை அந்த அளவுக்கு சொல்றது இல்லை. ஏன்னா அந்த தந்தையோட அருமை நிறைய பேருக்கு தெரியல. அப்படி சிறந்த தந்தை வாய்க்க பெற்றவர்கள் தாயை விட தந்தையைத்தான் அதிகம் கொண்டாடுவார்கள். இப்போ சிவனுக்கு என்ன அப்படின்னா நான்கும் நானே போது பொதுவாக நல்லா படித்தவங்களை அவர் 4 எழுத்து படித்தவர்ப்பா, அவர் 4ம் தெரிந்தவர் அப்படின்றோம். ஆனால் சிவன் எல்லாமே தெரிந்து இருந்தா கூட அவர் இன்னமும் படித்து கொண்டு அதாவது கற்று நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறாராம். அதை தான் தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே நள்ளிருளில் நட்டம் கள்ளப்புற குளப் தவிர்ப்பானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்றார். இரவுல கூட அவர் நாளைக்கு என்ன படிக்கணும், மாணவர்கள் படிக்கிற மாதிரி நாளைக்கு என்ன சிலபஸ், நாளைக்கு என்ன நடனம் ஆடணும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத ஐயோ நடனத்துக்கே அரசன் அவர் தான், நடராஜர் தான். இருந்தா கூட அட நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்ட்டு சிவன் சிவனேன்னு இருக்கிறது இல்லை. அதுதான் சிறப்பு. நாம தான் சிவனேன்னு இருந்தா கூட சிவன் சிவனேன்னே இருக்கிறது இல்லை. அதனால்தான் நள்ளிருளில் நட்டம் தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. ராத்திரிலாம் அவர் பிராக்டிஸ் பண்றார், நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நள்ளிருளில் அதை பயின்று நடனம் ஆடி இருக்கார். அதனாலதான் நடராஜர் சிலையை இந்த உலகம் இந்த அண்டத்திலோட உருவமா உருவகிச்சிருக்காங்க. என்ன நாசாவில் கூட இந்த நடராஜர் சிலையை தான் வச்சு வழிபடுறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட மையப்புள்ளியா நடராஜர் இருக்காரு. அவரோட ஒவ்வொரு இந்த பஞ்சபூதமும் கால் கை உடுக்கை அதுக்கு எடுத்த மாதிரி இந்த நெருப்பு இதெல்லாமே இந்த உலகத்தோட ஒளியும் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலைன்ற இந்த பஞ்சபூத தத்துவத்தையும் நடராஜர் சிலை நமக்கு அறிவிக்கிறதால தான் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தா கூட இந்த மெய்ஞானத்தின் உருவமா நாம நடராஜரை வணங்கி வழிபடுகிறோம். இப்போ அதே போல 4 விதமான வழிகளை சொல்லுவாங்க. ஒருத்தரை வெற்றி பெறணும்னா சாம தான பேத தண்டம் அப்படின்வாங்க. இனிமையா அதாவது ஒருத்தர்கிட்ட சமாதானமா நல்லா பேசி அவங்கள வழிக்கு கொண்டாடலாம். இல்லைன்னா கொஞ்சம் மிரட்டி இது உங்களுக்கு எதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு பேதம் காட்டி அது மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் நடக்கும், நல்லவனா போனால் நல்லது நடக்கும், கெட்டவனா போனால் கெட்டது தான் அதை பண்ண முடியும், நல்ல வழியில் செஞ்சினா உனக்கு நல்லது கிடைக்கும், கெட்ட வழிக்கு போனால் மோட்சம் கிடைக்காது, இப்படியெல்லாம் பேதப்படுத்தி ஒன்றை நல்வழிப்படுத்துறது பேதம். தானம் கொடுத்தா பிறருக்கு எதையாவது கொடுத்து கூட நம்ம வேலையை முடிக்கலாம். ஒருத்தனை ஒரு வழிக்கு கொண்டாடணும்னா அவங்களுக்கு ஏதாவது பொருளை கொடுத்து கூட பண்ணலாம். தண்டம் இது எல்லாத்துக்கும் ஒத்து வரலைன்னா அவனை அடிச்சும் திருத்தி நம்ம வழிக்கு கொண்டாடலாம். இதை 4 மார்க்கம் இருக்கிறதா சொல்றாங்க. இது மாதிரி எல்லா விதத்திலையும் கடவுள் வாழ்க்கைக்கும் 4 வித மார்க்கத்திலேயாகவும் 4 திசையாகவும் 4 எழுத்து படித்தவராகவும் 4 நல்லது கெட்டதை நமக்கு சொல்லித் தருவதாகவும் இருக்கின்ற 4ம் நானேதான் என்ற சிவனை நாம் வழிபட்டால் நமக்கும் 4 அறிவும் நல்லறிவும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற அந்த 4 பேர்களும் கிடைத்து மகிழ்ச்சியாக இகபகர சுகங்களை பெறலாம். இந்த நானிலம் போற்ற, நானிலம்னா அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தான், பாலை திரிந்ததா அப்படின்னு சொல்லுவாங்க. நானிலம் என்பது இந்த உலகம். இந்த நானிலத்தில் நலமோடு வாழ 4ம் நானேதான், 4ம் நானாக விளங்கும் அந்த சிவனின் திருவடியை பற்றி அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
4 சமாச்சாரத்தையும் 4 நாளில் கொண்டு வந்து எல்லாத்த சப்ஜெக்டையும் டச் பண்ணி மிக அழகான ஒரு சிறப்புரை நமக்காக அளிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி அப்பப்போ வந்து எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிறப்புரை ஆற்றணும்னு அவங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சி காமகோடி பீட ஆஸ்தான வித்வான் இசைக்கடல் குரு நெல்லை விநாயகமூர்த்தி
சிவமேயாவும் இன்று அழகுற வயலின் வாசித்த அன்பர்களுக்கு இப்பொழுது பெருமை சேர்க்கப்படுகிறது.